ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் பதட்டம் கலந்த சந்தோஷத்தில் இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ என்ன பதட்டம் இருக்கும்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்படி ஸ்கெடியூல் போடுறது, இப்படி பலவிதமான கன்ஃபியூஷன் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? அதுக்கான ஒரு பெஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 120 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டடி பிளான் கொடுத்து இதை கொண்டு போக போகிறோன்றதை டீட்டெயிலாக இதில் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? பிடிக்கலைன்றவங்க நீங்கள் ஏதாவது நியூவாக நீங்களாக கூட ஸ்கெடியூல் போட்டு படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் உங்களுக்கு வீடியோஸ் வரும், டெலிகிராமும் இருக்கும், சரிங்களா? பாலமித் டிஎன்பிசி அகாடமி டெலிகிராமே இருக்குது. டெலிகிராமில் போய் நீங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் வரும். நீங்கள் அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுலேயும் வீடியோஸ் வரும். இல்லை நான் யூடியூப் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன்னா யூடியூப்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே வரும், சரிங்களா? இனிமேல் வர வீடியோஸில் எப்படின்னா குரூப் 4 2024 சரிங்களா, ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான எல்லா வீடியோஸுமே அதில் அப்லோட் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க, சரிங்களா? எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 120 டேஸ் சாலிடாக இருக்குது. என்னது, ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க, நியூ ஸ்டூடெண்ட்டு, ஹவுஸ் ஒய்ஃபு, ஒர்க்கிங் பர்சன், பார்ட் டைமு, ஃபுல் டைமு, எல்லாருமே படிக்கலாம். இந்த ஸ்கெடியூலை படித்து முடிக்கலாம், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, அதாவது நம்ம கொடுக்குற ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 120 டேஸ் இருக்குதுன்னா 120 டேஸில் நீங்கள் ஒரு பாதி ஸ்டடி பிளானை முடித்தாலே மேக்ஸிமம் குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணி படிங்க. அதாவது இப்போ ஒரு 2 நாள் படிக்கிறேன், 3ஆவது நாள் கேப் விட்றேன்னு விடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிறீங்களா, நாளைக்கும் அதே 4 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கியே ஆகணும், சரிங்களா? 4 மணி நேரன்றது ரொம்ப கம்மி. 120 நாளுன்றது ஒரு சிலர்லாம் இப்போ ரிவிஷன் போய்கிட்டு இருப்பாங்க. நியூ ஸ்டூடெண்ட்லாம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது உட்காந்து படித்தா தான் குரூப் 4 கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தது நிறையா பேர்த்துக்கு நிறையா டவுட் இருக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த போஸ்டிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸாக பேசிக்காக அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டவுட்டோ அதுக்கான சொல்யூஷனை மட்டும் தேடுங்க, சரிங்களா? போஸ்டிங்கில் நிறையா டவுட் இருக்குது, அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கெடியூலுக்குள்ளே போகலாமா? என்ன ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன்னு டீட்டெயிலாக பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு இருக்குது, சரிங்களா? 10 நாளைக்கு உண்டான ஸ்கெடியூல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஒவ்வொரு ஸ்கெடியூலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வாரம் என்ன ஸ்கெடியூல்னு அப்போ தரேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10 நாள் என்ன படிக்க போகிறோன்றது மட்டும்தான் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்கெடியூல் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ பேட்ச் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2/2024, சரிங்களா? பிப்ரவரி 1ஆம் தேதி. பிப்ரவரி 1ஆம் தேதி என்றைக்கு வரும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 29, சரிங்களா? இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 31, ஜனவரி 31. நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னது, ஜனவரி 1, கரெக்டாக? பிப்ரவரி 1. ஜனவரி 31 இன்றைக்கி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு இதாயிரும், சரிங்களா? கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்களும் கரெக்டாக பார்த்து பிப்ரவரி 1ஆம் தேதி அடுத்த நாளே மறுநாளே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அன்னையிலேருந்து படிக்க உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். இந்த பேட்ச் எப்படி இருக்கும்னா சிலபஸ் வைஸ் தான் இருக்கும், சரிங்களா? எப்படி இந்த பேட்ச் கொண்டு போவேன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கொண்டு போவேன். சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புக் வைஸ் கொண்டு போக மாட்டிங்களா? புக்கில் இருக்க கண்டென்ட்டாக எப்படி படிக்கலான்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், சரிங்களா? சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம என்னது ஓல்டு புக்கையும் கவர் பண்ணிடலாம், நியூ புக்கையும் கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த கவலையே வேணாம், சரிங்களா? கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல்னா
நான் அங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை எடுத்து காமிச்சிருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ அந்த டாபிக் நடத்துகிறேன்னா ஸோ அந்த டாபிக் கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து காமிச்சிருவேன். ஸோ உங்கள் பாருங்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் இத்தனை கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது எந்த வருஷத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின், ஸோ எந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 4ஆ குரூப் 2ஆ குரூப் 1ஆ, ஸோ எந்த கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு அந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த டாப்பிக்கையும் படித்த மாதிரி இருக்கும், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்த மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தனியாக கொடுக்கலான்ட்டு யோசிச்சு தான். தனியாக கொடுத்தீங்கன்னா 100-200 கொஸ்டின் இருக்குது. 200 கொஸ்டின் நீங்கள் உட்காந்து மெனக்கட்டு படிக்க மாட்டீங்க. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போதே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 6-7 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா, இந்த ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்ந்தாப்பில் பார்த்துட்டா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் தனியாக படிக்கணுன்றது கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ இதிலே நம்ம ப்ரீவியஸ் இயரை சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், தமிழில் பார்த்தீங்கன்னா என்னென்னா 3 டாபிக் மொத்தமே தமிழில் பார்த்தீங்கன்னா 52 டாபிக் தான். அதில் ஃபஸ்ட்டு 10 நாள் இது வந்து நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை வர கணக்குக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெடியூல் மட்டும் 10 நாள் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்கெடியூலாக பார்த்தீங்கன்னா 6 நாள் 7 நாள் தான் வரும். சரிங்களா? அந்த வீக் உண்டான ஸ்கெடியூல் மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3மே சேர்த்து மொத்தமே 52 டாபிக் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 4 டாபிக் நம்ம இங்கேயே கொடுத்துட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் முடிச்சிங்கன்னா தமிழில் 52 டாப்பிக்கில் 4 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருக்கேன். 2மே ரொம்ப ஈஸி. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப 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 ஈஸி. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுபடி தான் சிலபஸ் படி தான் ஃப்ரேமே பண்ணுறாங்க. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் 3 to 4 கொஸ்டின் வந்துடும். அப்படின்றப்ப இப்போ நான் கொடுத்துருக்க சிலபஸ் பாருங்கள், சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயின். சரிங்களா? நீங்கள் என்ன தான் புக்கை படித்தாலோ நீங்கள் சிலபஸ் வைஸ் ஒரு தடவை படித்தா மட்டும்தான். ஏன் நம்ம சிலபஸ் வைஸாக டேரெக்டாக படிக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ்க்கு வரோன்னா சிலபஸில் வந்து நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாரதியார் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்ட் சியில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும், 9th 10th 11th 12th இருக்கும், ஓல்டுலேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தேடி தேடி நமக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம புக்கில் படிக்கிறோம், புக்கில் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இப்போ வந்து டைம் கிடையாது, ஒன்லி 120 days அப்படின்றப்ப சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ சிலபஸ் வைஸ் தான் அவங்க கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணுவாங்க. கரெக்டாக? நீங்கள் போய் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, சிலபஸில் இருக்க ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், அந்த ஹெட்டிங்கை பற்றி மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸில் இருக்க ஹெட்டிங்கிலிருந்து தான் அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? சிலபஸில் இருக்க டாப்பிக்கிலிருந்து தான் அப்படியே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளும் சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக படித்தோம்னாலே மேக்ஸிமம் குரூப் 4 வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து அதாவது நீங்கள் இடையில விடாமல் கேப் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒன்லி 120 days தான் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தை விட்டிங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த வருஷத்தை வந்து ரொம்ப பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. எந்த குரூப் 4லையுமே படிக்கிறதுக்கு இவ்வளோ கேப் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 90 நாள் தான் கொடுப்பாங்க. போன வருஷம் இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 110 days கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிடாக 130 days இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 days இருக்குது. நம்ம போடுறது 120 நாள் தான். மீதி எல்லாம் ரிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நான் வந்து கடைசியில் கொடுக்க போகிறதில்ல. இப்போ ஒரு ஸ்கெடியூல் முடிக்கிறேன்னா திருப்பி 2வது ஸ்கெடியூல் முடிக்கிறேன்னா ஸோ அந்த 2 ஸ்கெடியூலும் சேர்த்து 3வது படிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா ரிவிஷன் கொடுக்க போகிறேன். ஏன்னா எக்ஸாம் கிட்டக்க இருக்குன்றனால நம்ம நிறையா ரிவிஷன் கொடுப்போம். சரிங்களா? படிக்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம படிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அப்படின்றப்ப கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன்றது ரொம்ப 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 முக்கியம். ரிவிஷன் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நான் ரிவிஷன் கொடுக்கலனாலும் இப்போ இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு வீக் இப்போ ஸ்கெடியூல் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்கெடியூல் 2nd படிப்பீங்கள்ல. ஸோ 2nd படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப 2nd ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப ஹையாக வரும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் புரியும். ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. படித்த வரைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? நான் ஒவ்வொரு ஸ்கெடியூலாக 1 2 3 போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியம். நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா ஸோ சிலபஸ் வைஸ் கொண்டு போகிறோமா,
ஸோ சிலபஸ் வைஸ் போகும்போது நம்ம என்னது இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் அந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா சிலபஸ் நான் கீழே கொடுக்குறேன் சரிங்களா. சிலபஸ் ரொம்ப 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 முக்கியம். சிலபஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த நம்பர் கூட நான் மாறாமல் கொடுத்துருக்கேன். தமிழில் 52 டாபிக் இருக்குன்னா ஓரெழுத்து ஒரு மொழி 19வது தலைப்பில் இருக்குது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பார்த்திங்கன்னா 12வது தலைப்பில் இருக்குது சரிங்களா. 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா 2வதுல இருக்குது. பாரதியார் பாரதிதாசன் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது சரிங்களா. அதனால் அந்த நம்பர் கூட மாறாமல் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அங்கே போய் பார்க்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த டாப்பிக்லாம் முடிக்கிறேன்னா ஓரெழுத்து ஒரு மொழி முடிச்சிட்டோமா, அப்போ அந்த சிலபஸில் போய் டிக் பண்ணிக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அகர வரிசை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக ஹைலைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ புக்கில் நீங்கள் படிக்கும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம், எவ்வளோ முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு ஒரு கிளாரிஃபிகேஷனே இருக்காது. ஆனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது என்ன ஒரு பெஸ்ட் ஐடியானா நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் சரிங்களா. சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகநாறு புறநானூறுலாம் அப்படியே 2 கொஸ்டின் அழகழகாக எடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம புறநானூறு இருக்குதுன்னா அந்த புறநானூறு 6th to 12th வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூ 2ல் இருக்க மொத்தத்தை நம்ம தொகுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுக்கணுன்றப்ப புறநானூறு சம்மந்தப்பட்ட எல்லா பாடல் வரிகளும் ஒன்றா அடங்கிடும் சரிங்களா. புறநானூரில் இருக்க மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல நம்ம வந்து தொகுத்து படிப்போம். அப்படின்றப்ப எந்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு விட்டு போகாது, எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து தேடுற வேலையே உங்களுக்கு கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேடி எடுத்து கொடுத்துருவேன் சரிங்களா. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா 18 நூல்கள் இருக்கா. அந்த 18 நூல்களும் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தேடி எடுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவேன் சரிங்களா. 18 நூல்கள்னால் ஒரே பிடிஎஃப். அப்போ அந்த 18 நூல்களுக்கு நீங்கள் போய் எல்லா புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேணாம், ஒரே புக்கு சரிங்களா. ஒரே பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே 18 கீழ்கணக்கு நூல்கள் கம்ப்ளீட்டட் சரிங்களா. ஸோ இப்படி தான் படிக்க போகிறீங்க. ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் பாரதியார் பாரதிதாசன் அந்த மாதிரி தான். எத்தனை டாபிக் இதில் கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகர் தொடர்பான செய்திகள். ஸோ 4 கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 4 கவிஞருமே புக்கில் அங்கங்கே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்தாலே தெரியும், அங்கங்கே இருக்கும். அது எல்லாமே நான் தொகுத்து ஒரே இதில் கொடுத்துருவேன் சரிங்களா. ஒரே இதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவேன். பாரதியார்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லலாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ளே போனோம்னா அப்போ இப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் கரெக்டாக. அப்போ ஈஸியாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படிலாம் நம்ம படித்தோம்னா இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்படிலாம் அட்டன் பண்ணிடலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இதுபடி தான் நம்ம கொண்டு போக போகிறோம் சரிங்களா. ஸோ ஸ்கெடியூல் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் மேக்ஸில் என்னதுன்னா எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த வீக் 10 நாள் என்ன பார்க்க போகிறோன்னா எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் பார்த்திங்கன்னா ஸோ அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த மாடல் வைஸ் நடத்தியிருப்பேன் கரெக்டாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸும் பார்ப்போம், ஃபஸ்ட்டு மாடல் வைஸ் பார்ப்போம் சரிங்களா. மாடல் வைஸ் பார்த்துட்டு ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்துட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்ந்து பார்ப்போம் சரிங்களா. மேக்ஸில் இருக்க பெனிஃபிட் அதுதான். ஸோ போன ஸ்கெடியூலுக்கும் இந்த ஸ்கெடியூலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா போன ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா புக்கை மட்டும்தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கூட நம்ம வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இந்த ஸ்கெடியூல் எதுனாலனா இந்த ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த டாபிக் உள்ளேயே நுழைய போகிறோம். அப்படின்றப்ப நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 to 20 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லேருந்து அப்படியே எடுத்து வைப்பாங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கே பார்ப்போம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த புது ஸ்கெடியூல் சரிங்களா. ஸோ புது ஸ்கெடியூல் ஓகேவான்னு சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள பாயிண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது 3மே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புனா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை கொடுப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம படிக்கணும், இந்திய அரசியலமைப்புனா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் என்ன படிக்கணுன்றதை கொடுப்பேன் சரிங்களா. ஸோ அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். ஸோ சிந்துவெளி நாகரிகம் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வரையும் நம்ம படிச்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா 6th 9th 11th எத்திக்ஸ் இந்த 4 புக்கையும் சேர்த்து
ஒரே நோட்ஸ். சிந்து சமவெளி நாகரிகம்னா ஒரே நோட்ஸு தான் இருக்கும் சரிங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னது, ஒரே நோட்ஸு தான் இருக்கும். அந்த ஒரு நோட்ஸை பார்த்தாலே நீங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை படிச்சிங்கன்னா ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியாக தான் கொடுக்க போகிறோம். எல்லா டாப்பிக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக் பார்த்தோன்னா ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ தேசிய மறுமலர்ச்சி பார்த்திங்கன்னா ஸோ சிலபஸில் ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் எது இருக்குன்னா தேசிய மறுமலர்ச்சி தான். ஸோ தேசிய மறுமலர்ச்சியில் என்ன கொடுத்துருக்காங்க சரிங்களா, என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுன்றது நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன் சரிங்களா. ஒரு யூனிட் இப்போ சயின்ஸுன்னு இருக்குன்னா சயின்ஸில் வந்து எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு ஒரு ஃபுல் லிஸ்ட்டாகவே தரேன் சரிங்களா. வேர் டு ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன். ஸோ வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இதிலேருந்து தான் எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கிளியராக புரியும் சரிங்களா. ஸோ இப்போ சிலபஸ் பார்க்கலாம். தேசிய மறுமலர்ச்சிலாம் சிலபஸில் இருக்கிற டாபிக்ன்றனால ஸோ இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்றது ஒரு கன்ஃபியூஷன் வரும் சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சிலபஸில் அந்த வேர் டு ஸ்டடி சிலபஸையும் கொடுத்துட்டு ஸோ அந்த வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா உங்களுக்கு வந்து ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆயிரும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புவி அமைவிடம் இயற்கை அமைப்புகள். இந்த ஜாகிரஃபி பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 10th அந்த ஃபஸ்ட் லெசனில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அந்த ஒரு லெசனை படித்தாலே இந்த ஹெட்டிங் வந்து கவர் ஆயிரும். நீங்கள் வந்து புக் வைஸாக படிக்கும்போது நிறைய லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது குறிப்பிட்ட டாபிக் ஸோ குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக படித்து சரிங்களா எப்படி வந்து நம்ம கவர் பண்ணுறோன்றதை பாருங்கள் சரிங்களா. எக்கனாமி அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு ஒரு வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மனித நல நோய்கள். ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தமே சயின்ஸில் ஒரு 7 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணால் 4 கொஸ்டின் கிட்டே போட்டுடலாம். மீதி ஒரு 3 கொஸ்டின் தான் சரிங்களா. அந்த 3 கொஸ்டினில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to சரிங்களா ஒரு கொஸ்டின் சரிங்களா. ஏன்னா 7 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்படின்றப்ப நம்ம ஃபுல்லாக படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சயின்ஸுக்கு நிறையா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் புக் பேக்கு அந்த பாக்ஸ் கொஸ்டின் இதை படித்தாலே நீங்கள் 7க்கு 6 கொஸ்டின் போட்டுடலாம் சரிங்களா. நீங்கள் போய் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 லெசன்ஸ் கிட்டே இருக்கும். வளன்னு படிச்சிங்கன்னா ரொம்ப சிரமம். ஸோ குறிப்பிட்டது மட்டும் படித்து எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த் வந்து படித்தா போதும் சரிங்களா. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நான் லாஸ்ட்டு 6 மந்த் படித்தா போதும். ஸோ இந்த ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா ஜனவரி பார்ட் 1 கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஜனவரியவே நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 2 ஸ்கெடியூல் 3 ஸ்கெடியூல்ன்ற மாதிரி முடிச்சிடலாம். ஸோ அந்தந்த மாதத்துக்கு எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் இருக்க ஒரு பெஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் எல்லாமே பார்த்துறோம். அந்த ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது சரிங்களா. ஸோ அதனால தான் நியூவாக வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கெடியூல் ஓகேவான்னு சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% சொல்கிறேன், 100க்கு 200% சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து முடிச்சிட பாருங்கள். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து கவலையே பட வேணாம் சரிங்களா. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவு காசை பற்றி யோசிக்காமல் அந்த நோட்ஸுக்கு வந்து புக்கு இருக்கவங்க நீங்கள் புக்கிலே கூட ஹைலைட் பண்ணி படிக்கலாம். ஸோ நீங்கள் புக்கில்னா நீங்கள் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நோட்ஸை வந்து நீங்கள் போய் புக்கில் போய் தேடணும். அப்படின்றப்ப நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் 1க்கான மெட்டீரியல் கொடுக்குறேன்னா ஸோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை கைப்பட நோட்ஸ் அவங்களுக்கு டைம் இருக்குது நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன் அப்படின்னா கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு எழுத டைம் இல்லைன்னா காசு போகிறத பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா. ஒரு 120 நாள் தான் சரிங்களா. ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடுவீங்க சரிங்களா. ஸோ 120 நாள் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனன்றது இருக்கக்கூடாது. தூக்கத்தை வந்து கைவிட்டுருங்க சரிங்களா. மினிமம் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் தூங்குங்க போதும். ஸோ இந்தளவுக்கு தூக்கத்தை குறைச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் கூட நிம்மதியாக ஒரு வாரம் கூட லீவ் போட்டு கூட தூங்கிக்கலாம். நமக்கு தேவை குரூப் 4ல் ஒரு போஸ்டிங். ஸோ 6000 வேக்கன்சின்னு
யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு கிட்டத்தட்ட 13,000 வேக்கன்சி கூட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் போஸ்டிங்கை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான், சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன நம்ம உழைப்பு போடணுமோ நம்ம அதுக்கான உழைப்பை போட்டால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கும், சரிங்களா? உழைப்பே போடாமல் எனக்கு ஊதியம் வேணுன்றது ரொம்ப 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 கஷ்டம், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு உழைப்பு போட முடியுமோ அந்தளவுக்கு உழைப்பு போடுங்க, சரிங்களா? ஸோ வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, நைட் நேரன்றனால கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ எந்தளவுக்கு உழைப்பு போட முடியுமோ அந்தளவுக்கு உழைப்பு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 120 நாள் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். 120 நாளில் நீங்கள் ஒரு நாளை கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ வேஸ்ட்டு பண்ணிகிட்டே நான் உழைப்பு போட்டேன் எனக்கு ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது யாரும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இடையில ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கேப் விட்றாதீங்க. கேப் விட்டாலே அடுத்த நாள் புக் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். கரெக்டான நேரம், சரிங்களா? டிஎன்பிசி கரெக்டான நேரத்தில் விட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஃபெஸ்டிவலும் அதிகம் கிடையாது. அப்படின்றப்ப நமக்கு படித்து எக்ஸாமில் எழுதுறதுக்கு கரெக்டான டைம், சரிங்களா? கரெக்டான டைமில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நமக்கு படிக்கிறதுக்கும் இது வந்து கரெக்டான டைம். ஸோ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் படித்து முடிச்சுட்டு 2 ரிவிஷன் 3 ரிவிஷன்னு போயிருப்பாங்க. நம்ம அதனால தான் இந்த ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா ரிவிஷன் நிறையா வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ரிவிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.